ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசிஇ டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெம்ப்ரவரி தான், பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. பார்த்தீங்கன்னா 30 மந்த்துக்கு 30 மாதத்துக்கு, அதாவது 2.5 வருஷத்துக்கு இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன் எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆர் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆர் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்பெட்டட் சிஸ்டம் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஆர் மிஷின் லேர்னிங், ஃபிசிக்கல் லேயர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 25,000 ப்ளஸ் வந்து 24% வந்து ஹச்ஆர்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் மூலியமாக தான் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைமும் வந்து இமெயிலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ண வரும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பர்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து டெம்ப்ரவரி ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டலில் நீங்கள் அனுப்புகிறது மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, போஸ்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கே குணசேகரன், ப்ரொஃபஸர் அண்ட் பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் 11 சர்டிஃபிகேட்டை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 18 ஈவினிங் 5 PM. அதுக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த guna_2012@annau.edu அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, இதில் வந்து இமெயில் ஐடியை வந்து கிளியராக உங்களுக்கு ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களை இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுறது அவங்க இமெயில் மூலியமாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இமெயில் ஐடியை கிளியராக ஒரு ஆக்டிவ் இமெயில் ஐடியை இதில் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு சைன் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து
போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.